இந்த வேலை பார்த்தீங்கன்னா திரும்பிக்கிட்டே இருந்தார். நம்ம சஷ்டி பாடும் போது அப்பவும் முருகன் வந்துட்டாரு. வேலை இப்படி திரும்பிக்கிட்டே இருந்தது. பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருண்மாறி பொழியீராறு விழியும் மாமேவு செம்பவள வாய் வந்த காசமும் மாலையணியும் கழுத்தும். இவ்வளோ நாளாக நான் வேல் பூஜை பார்த்ததே இல்லை. இன்னைக்கு தான் பார்த்தேன். அந்த முருகர் முகம் வந்து அப்படியே மேலே அப்படியே தெரியுது, உடம்பெல்லாம் நடுங்குது. இந்த வேல் பூஜையில் அவ்வளோ நல்லா பிரமாதமாக பண்ணாங்க. மனசு நிறைவாக இருந்தது. எப்படி சொல்றேன்னு தெரியல. கையெல்லாம் பாருங்க அப்படியே புல்லா இருக்குது. அப்படியே கந்த சஷ்டி கவசத்தை நான் இப்பதான் முழுசா நான் பாக்குறேனே. முருகரே நான் நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. அவ்வளோ வைப்ரேட் ஆகுது. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மையல் நடனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேலால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசக்குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சடுதியில் வருக. எல்லாருக்கும் முருகன் அருளால் முதற்கொண்டு உங்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தியவங்கெல்லாம் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ அதனால் எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கிடச்சிருக்கு. இந்த மண்ணுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரம், மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வேல் பூஜை எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. கலியுகத்தில் நாம் தடைகளை மீறி வர்றதுக்கு, ஒவ்வொரு தடையை மீறுறதுக்குமே நமக்கு ஒரு உறுதுணை தேவைப்படுது. அந்த உறுதுணையாக இந்த வேலை நம்ம கூட இருக்கிறதுக்கு நாம் இன்னைக்கு பூஜை பண்ண வந்திருக்கிறோம். இந்த வேலை நம்ம தடைகளை உடைக்க கூப்பிட வந்திருக்கிறோம். நம்மளுடைய அத்தனை பாவங்களையும் கஷ்டங்களையும் அகற்றிட்டு இன்னைக்கு இந்த வேலோடு நாம் பயணிக்க, நம்மளை அர்ப்பணிக்க போகிறோம். அந்த வேலுக்கு நம்மளை சமர்ப்பணம் பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு நாம் அதுங்கிட்ட ஐக்கியமாக இருக்கிறோன்ற ஒரு எண்ணத்தோடு இங்கே வந்திருக்கிற வருகை தர இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதனுடைய பூஜை சாதாரண பூஜை இல்லை. என்னுடைய அனுபவம் மிகப்பெரிய ஒரு துன்பம், எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம், இறைவன் அருளால் எனக்கு கிடைச்ச ஒரு மந்திரம் தான் வேல் மந்திரம். ஓம் சம் சரவணபவ ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளம் சம் சரவணபவாய ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதனே நமகன்ற இந்த ஒரு ஒத்த மந்திரம் இன்னைக்கு உங்கள் முன்னாடி, இந்த ஊர் முன்னாடி, ஏன் இந்த தேசத்து முன்னாடி என்னை நிற்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு முருகன் அருளால் மட்டும்தான் இது முடியுன்றத நிதர்சனமாக உணர்ந்தேன் நான். முருகனால் மட்டும்தான் முடியும், முருக வேளால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நாங்கள் எதிர்க்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தின்னு இந்த சமுதாயம் பயப்பட்டது. அரசியல்லையும் சரி, செல்வாக்குலையும் சரி, பணத்திலையும் சரி, ஆட்சி அதிகாரத்திலையும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு மலையை, இமயமலையை, எவரெஸ்டையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மலையை நீங்கள் எப்படி எதிர்க்க முடியும்னு ஏளனமாக பேசின அதே ஊர், இவரால் மட்டும்தான் அது சாத்தியம்னு பேசக்கூடிய அருளை கொடுத்தது இந்த வேல் பூஜை, இந்த முருகனுடைய அருள். இதற்காகவே நான் இங்கே வரணுன்ற ஒரு சங்கல்பத்தோடு வந்திருக்கேன். ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சி இந்த பூமியில், அதாவது இந்த பூமிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அண்ணாமலை அப்படின்ற அந்த பேரே நெருங்க முடியாத மலை. அது அடியிலும் சரி, முடியிலும் சரி. அருணாச்சலம்னாலும் அண்ணாமலைனாலும் அண்ணுதல் அப்படின்னா நாம நெருங்குது, அண்ணா அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பதும் நெருங்க முடியாதது. அதுதான் இந்த மலை. யாரால? பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் கூட அணுக முடியாத, நெருங்க முடியாத, காண முடியாத இந்த மலை திருத்தலத்தில் அந்த ஒத்த ஞானம்,
அகங்காரம்னு எது வந்தாலும் இந்த பூமி அதை அழிச்சிரும். எதிரிகள்னு ஒண்ணு இருந்தா அந்த எண்ணத்தை இந்த பூமி அழிச்சிரும். தான் என்ற அகங்காரம் ஒருத்தனிட்ட இருந்துச்சுன்னா அதை இந்த மண் அழிச்சிரும். அப்படின்றதுக்கு சாட்சியாதான் இந்த அண்ணாமலை இங்க நம்ம கிட்ட நிக்குது. அதனுடைய உட்கருவா இருக்கக்கூடியது தான் இந்த வேல். இந்த வேலை கொண்டு எதிரிகளை எப்படி சூரசம்ஹாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முதற்கொண்டு இந்த கலியுக காலத்தில் அப்பேற்பட்ட ஒரு சவால்களை நம்மளை ஒரு அணுகிறதுக்கு எதிர்கொள்றதுக்கு இந்த வேல் பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயம் வேல் பூஜை செய்யணும். ஒரு காரில் வேலை வச்சுக்கலாம், வீட்டு பூஜை அறையில் ஒரு வேலை வச்சுக்கலாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வீரத்துறவி ராமகோபாலன்ஜியோடைய பல வருஷமாக பழகக்கூடிய, கடைசி காலம் கட்ட வரைக்கும் அவருடைய இறுதி காட்கள் வரைக்கும் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு, நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவருடைய தின வாழ்க்கையில் முக்கியமாக இடம்பெறது வேல் பூஜை தான். அவர் ஒரு பேனா மாதிரி வச்சிருப்பார், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு பேனா மாதிரி மரக்கட்டை மாதிரி வச்சிருப்பார். அந்த மரக்கட்டை உள்ளதை அந்த வேல் வச்சிருப்பார். வீரத்துறவி ராமகோபாலன் கனவு கண்டது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும்னு சொல்லி. அவருக்கு உறுதுணையாக இருந்த ராம ரவிக்குமார் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கே போய் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியும்னு வழக்கில் தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்கார். வீரத்துறவி ராமகோபாலன் கனவு கண்டது 370 நீக்கிட்டு நமக்கு ஜம்மு காஷ்மீர் எல்லாம் ஒரே நாடா இந்த பாரத தேசம் பறந்திருக்கணும்னு சொல்லி அவர் உயிரோடு இருக்கும்போது நம்ம 370 கூடிய ஒரு முன்னெடுப்பு எடுத்துட்டோம். பாரத தேசம் முழுக்க இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்னைக்கு நம்மளுடைய தேசம்ன்றதுல சட்ட ரீதியில் நாம் அணுகிட்டோம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுதுன்னு நான் யோசிக்கும் பொழுது அந்த வேல் இன்னைக்கு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. ஏன்னா என் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ண அந்த வேல் அவங்களுடைய வேண்டுதலையும் நிவர்த்தி பண்ணியிருக்குன்னும் போது நமக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாகவும் உந்துதலாகவும் இருக்கு. அப்பேற்பட்ட இன்னைக்கு உண்டான அந்த வேலுக்கு உண்டான மகிமையை வீடுதோறும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கக்கூடிய எனது அருமை சகோதரி சாராமாவை நான் பணிவோடு வேண்டிக்கிறேன். இதற்கு நீங்கள் திருவண்ணாமலையோடு நிறுத்திடக்கூடாது. ஒவ்வொரு கிராமமாக போகணும். ஒவ்வொரு வீட்டிலையும் வேல் பூஜை நடக்கிற வரைக்கும் உங்கள் பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். உலகம் முழுக்க தொடரணும். முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் மாற்றங்கள் மக்கள்கிட்ட வரணும். அது உங்கள் பணி பெருசாக இருக்குது. ராமகோபாலன் மாதிரி நீங்களும் ஒரு மிகப்பெரிய பயணத்தை கையில் எடுத்திருக்கீங்க. அணில் மாதிரி நாங்கள் அதில் எந்நேரமும் உங்களுக்கு உடனிருந்து கூட இருந்து ஒத்துழைப்புன்ற உறுதியோடு இந்த நிகழ்வு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு பதிவு பண்ணீங்க. சார் வந்து அணில் மாதிரி சொன்னார். கிடையவே கிடையாது. அவர் எங்கள் குருன்னு சொல்லலாம். நாங்கள் எப்போயோ பார்த்தது 10 வருஷம் முன்னாடி. இப்போ வந்து பார்த்தப்ப அண்ணா நாங்கள் இதை பண்ண போகிறோம், தாராளமாக பண்ணலாமா, யாருக்கு வரும் அந்த மனசு உடனே பண்ணலாமான்னு சொல்கிறது. நீ ஏன் இதை பண்ணுற, நாங்கள் எதுக்கு இருக்கோம், அந்த ஒரு இது இல்லை, தாராளமாக பண்ணுறாமா, என் சார்பாக நான் என்ன செய்யணுமோ நான் செஞ்சு தரேன். அந்த மனசு வந்து எதுக்கும் ஈடாகாது. கண்டிப்பாக அப்பயே முருகா ஓகே நீ வந்து உன்னோட செயலை செய்ய ஆரம்பிச்சிட்ட அப்படின்றது தான் முருகர் அனுப்பின ஒரு நம்ம வீட்டு பெரியவங்க. அவங்க தான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவர் சொன்னது அணில் அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக அண்ணனோட ஆசீர்வாதத்துலேயும் அண்ணனும் தொடர்ந்து நம்மளோட அந்த பயணத்தில் வேலை கொண்டு போய் உலகம் ஃபுல்லாக சேர்க்குற பயணத்தில் இருக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப நிறைவாக இருக்குது. இவர் ரொம்ப நிறைய இடத்துக்கு போக மாட்டார். நம்ம இங்கே வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். அதான் முருகர் தான் அனுப்பிச்சி விட்டுருக்காரு. ஸோ முதலே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இனிமேல் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் அப்படின்ற ஒரு தெம்பே எனக்கு கிடைச்சிருச்சு சார். எனக்கு அண்ணா ஆரம்பிக்க போது எல்லாரும் நிறைவா இருந்து பார்த்துட்டு போங்க. ஷஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மையல் நடனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேலால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசக்குறமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா
சரவணப வருக வருக அசுரர் குடி கெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் 12 ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் 12 இலங்க விரைந்தென்னை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயிரொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளியையும் நிலை பெற்றென் முன் நித்தமும் ஒளிரும் சண்முக நீயும் தனியொளியோவும் குண்டலியாம் சிவகுகந்தினம் வருக ஆறுமுகமும் மணிமுடியாரும் நீரிடு நெற்றியில் நீண்ட புருவமும் 12 கண்ணும் பவளச் செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஆறுமுகமும் மணிமுடியாரும் நீரிடும் நெற்றியில் நீண்ட புருவமும் 12 கண்ணும் பவளச் செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் 6 தென்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தடி மார்பும் செப்பழக்குடைய திருவயிறுருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீராவும் இரு தொடையழகும் இணை முழந்தாளும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க செககண 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 செகண மொக 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 மொகன நக 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 நகன டிகு குண டிகு 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 குண டிகுண ர 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 ரி 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 டு 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 டகு டகு டிகு
கால் முழந்தால் கதிர்வேல் காக்க. பழனி முருகனுக்கு. ஓகே, இந்த எனர்ஜி வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேம் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்லோகன் ஒன்று பாடுவாங்க. அதுக்கு நீங்கள் ஹரோஹரா இதே மாதிரி நீங்கள் சொன்னால் போதும். அது முடிஞ்சோடனே நான் முதல்ல சொன்ன மாதிரி மறந்துடாமல் உங்களோட வேலை வந்து வாங்கிட்டு போய் வீட்டில் வந்து அதை வச்சு வழிபடுங்க. பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இவ்வளோ நேரம் இங்கே நீங்கள் உட்காடுறீங்கன்னா முருகர் உட்கார வச்சுருக்காரு. இந்த வேலை பார்த்தீங்கன்னா திரும்பிக்கிட்டே இருந்தார். நம்ம சஷ்டி பாடும் போது அப்போவும் முருகன் வந்துட்டார். வேலை இப்படி திரும்பிக்கிட்டே இருந்தது. இப்போ வந்து நம்ம முருகருக்கு நம்ம இப்போ எல்லாமே கேட்டுட்டோம். முருகரை புகழ போகிறோம். நம்ம புகழ்றதில் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அரோகரான்னு சொன்னாலே போதும். அந்த புகழ்ச்சியில் முருகர் இங்கே எங்கேயாவது கண்டிப்பாக எல்லாருக்கும் தென்படுவார். நான் நம்புகிறேன் முருகர் இங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு. எல்லாரும் சந்தோஷமா முருகர் நம்ம கூட இருக்காரு. அரோகரா போடுங்க. பொட்டுடலும் கனக குண்டலமும் அருண் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய் வந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகுகேயூரமும் ஈராறு பொயமும் கையும் வடிவேளும் அபயகரமும் தாமேவு மெஞ்ஞோப
வீதமணி மார்பமும் சாத்து திருவுத்தரியமும் தாமரை பாதமும் தமிழனேன் காண பிரசன்னமாய் காட்சி தருவாய். கோமேவு இந்திரன் முதலமர தொழவுணர் கோணுயிர் குடித்த களவாய். கோகனகவாவி புடை சூழ்கொடுமளூர் மேவு குமர குரு பரமுருகனே. கோகனகவாவி புடை சூழ்கொடுமளூர் மேவு குமர குரு பரமுருகனே. வளந்தரு திருப்பரங்குன்று திருவேரகம் வயலூர் திருக்குடந்தை மாயூரகிரி குன்று தோராடு சோலை மலை வளர் சுப்பிரமணிய தேரோன் களந்தை அருணாச்சலம் ராலிமலை தோகை மலை கதிர்காமம் வையாபுரி கங்கை நதி பாய்பழனி செந்தூர் திருத்தணிகை கள்ளூர் விருப்பாட்சி சீர் அளந்திரும் காவலூர் வேங்குடம் செங்குளம் அமைந்த பேரூராதியாம் அற்புத தலமேவ நாயகா தற்சமயம் அன்புவை தெனையாளுவாய். குளந்தருகனானுக்கு மெய்ஞான தேசிகா கூவிடும் வியாளாயுதா. கோகனகவாவி புடை சூழ்கொடுமளூர் மேவு குமர குரு பரமுருகனே. கோகனகவாவி புடை சூழ்கொடுமளூர் மேவு குமர குரு பரமுருகனே. சரவண பவா கனக மயில் வாகனா அசுர சம்ஹார கோலாகலா தகரேர காங்கேய பரம குரு நாயகா சண்முகா கார்த்திகேயா. அரவணை முராரி மருகா கோடி சூரிய பிரகாச அருள்வாலாசகா ஆனை முகனுக்கிளைய வேலாயுதா தெய்வ யானை புனர் சுப்பிரமணியா. பரணவ சடாட்சர மகா மந்திர தந்திர பிரபாதா குரத்தி கனவா பெண்ணரசி கண்ணி திருசூழி நெடுநீலியுமை பெற்ற புத்திர விசாகா. குரவனையும் நின்பாத சேவை தந்தென்னையாட்கொள்ளு கதிர்காமனாதா. கோகனகவாவி புடை சூழ்கொடுமளூர் மேவு குமர குரு பரமுருகனே. கோகனகவாவி புடை சூழ்கொடுமளூர் மேவு குமர குரு பரமுருகனே. கைலாசநாதர் நித்ய கல்யாணி தம் கருணா கடாட்சமுண்டாம். கல்வாச நாட்டிலசை மேவு பெருமதூர் கதிக்கு நகர பிரதாபன். செயலாளி தின்னப்ப வணிகனருளால் வந்து சென்னித்த வெள்ளையப்பன். செம்மை சேத்தரு ராமநாத மதியூகி தரு செல்வவான் பழனியப்பன். கோகனகவாவி புடை சூழ்கொடுமளூர் மேவு குமர குரு பரமுருகனே. நக்கனருளால் வந்து மனவேக ரதமேறி நால்வாய் முகத்தாருகன் நல்வச்ரவாகங்கி முகவனுடனே மேவ நாதனாம்பானுகோபன். எக்களிடும் 3000 புதல்வ மந்திரிகள் 7000 எதிரேறி சிங்கமுகன் அதிசூரன் சுரேந்திரன் படைத்தலைவர் முதலான பேர் திக்கதல மிக்கவரும் அசுரரோடு சூரரை செய்து நடமாடுமயில்வே. தேவர் சிறை மீட்கவே ஏறி வரும் நின்மகிமை செப்புதற்கெளிதாகுமோ. குக்குட வினோதனே ஆறுமுக கம்பீர கோதண்ட பாணி மருகா. கோகனகவாவி புடை கோகனகவாவி புடை சூழ்கொடுமளூர் மேவு குமரகுரு பரமுருகனே. ஹரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும்
என் பேர் தேவி. எனக்கு 65 வயசு ஆச்சு. இவ்வளோ நாளாக நான் வேல் பூஜை பார்த்ததே இல்லை. இன்னைக்கு தான் பார்த்தேன். அந்த முருகர் முகம் வந்து அப்படியே மேலே அப்படியே தெரியுது. உடம்பெல்லாம் நடுங்குது. அந்த பாட்டெல்லாம் பாடும்போது உடம்பெல்லாம் இது ரொம்ப எனக்கு இதுவாகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். என் பேர் வரலட்சுமி. இந்த மாதிரி வேல் பூஜை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அளவுக்கு மனசு வந்து ரொம்ப ரொம்ப மன நிறைவையாக இருக்குது. நாங்கள் நேர்லேயே முருகர் வந்து எங்களுக்கு தரிசனம் கொடுத்த மாதிரி ஒரு மன நிறைவாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வேல் பூஜையில் அவ்வளோ நல்லா பிரமாதமாக பண்ணாங்க. மனசு நிறைவாக இருந்தது. எப்படி சொல்கிறேன்னு தெரில. கையெல்லாம் பாருங்க அப்படியே புல்லரிக்குது. அப்படியே பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் அவன் செயல். எல்லாம் முருகா தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மனம் ரொம்ப நிறைவோடு இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சாரா மேம் வந்து எங்கள் வேல் பூஜை நடத்ததுனால நான் இது முதல் டைம் வரேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதே மாதிரி அவங்களோட பயணம் தொடரணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அனைவரும் மறுபடியும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். ஓம் சரவண பவா. நான் ரொம்ப நாளாக வேல் வாங்கி நான் வச்சுக்கணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க போயிட்டு ரேட்டெல்லாம் கேட்டுட்டு கூட வாங்காமல் வந்ததெல்லாம் உண்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மந்த் முன்னாடி ஒரு வேல் ஒன்று எனக்கு கிடச்சிது. அது நான் வாங்கிட்டு நான் ரிட்டன் பஸ்ஸில் அந்த கோயிலேருந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது தான் எனக்கு அன்னைக்கு நாள் வேலுக்கு ரொம்ப உகந்ததுன்னு தெரியும். அதாவது சூரசம்ஹாரத்துக்கு முன்னாடி நாள் பார்வதி தாயார் முருகனுக்கு வேல் கொடுத்த அன்னைக்கு தான் நான் வாங்கியிருக்கேன்னா அந்த வேல் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயமே எனக்கு தெரியுது. சொல்லுவாங்கல்ல, சிக்கலில் வேல் எடுத்து செந்தூரில் வதம்னு சொல்லிட்டு சம்ஹாரம்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல எனக்கு அந்த வேலை நான் அன்னைக்கு வாங்கினப்போ எனக்கு தெரியாது. வாங்கி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நாளில் நமக்கு கிடச்சிருக்குன்னு இது யதார்த்தமாக தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி அந்த வேல் நான் வாங்கிட்டு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது சும்மா ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது முருகனோட ஷார்ட்ஸ் என்னைக்கும் இல்லாமல் அன்னைக்கு ஒன்று வருது. என்னைக்கும் இல்லாமல் அன்னைக்கு திடீர்னு வருது. நான் வேல் ரூபத்தில் உன்கிட்ட வர்றேன், நீ என்னை ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட்ஸில் வருது. ஸோ அப்போ கலியுக கந்தன் அப்படிங்கிறதுலாம் நம்ம சொல்கிறதுல தப்பே கிடையாது. எல்லாத்துலேயுமே அவர் நிறைஞ்சிருக்காரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாங்கள் திருவண்ணாமலையில் தான் இருக்கேன். நான் லோக்கல் தான். நான் ஃபஸ்ட் டைம் முருகர் பூஜைக்கு வரேன். கந்த சஷ்டி கவசத்தை நான் இப்போ தான் முழுசாக நான் பார்க்குறேனே. இப்போ முருகரே நான் நேரில் பார்த்த மாதிரி இருக்குது. அவ்வளோ வைப்ரேட் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கு. மனம் ரொம்ப திருப்தியாக இருக்குது. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருத்தலத்தில் மிகவும் அற்புதமான வேல் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப அழகாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அதுவும் பாடல் பெற்ற அருணகிரிநாதர் பாடல் பெற்ற இந்த திருத்தலத்தில் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடத்துனதுக்கு பிஹைண்ட் பக்தி சேனல் மிகவும் அருமையாக நடத்தியிருந்தாங்க. சாரா மேம் ரொம்ப அற்புதமாக நடத்தியிருந்தாங்க. இதில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப அற்புதமாகவும் மன நிறைவாகவும் ரொம்ப ஒரு ஈடுபாடோட அற்புதமாக ஸ்லோகங்களில் சொல்லி ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு சாரா அவங்களுடையும் பிஹைண்ட் பக்தி சேனலும் இணைந்து அடிமுடிக்கான அண்ணாமலையார் திருத்தலத்தில் வேல் பூஜையை நடத்தி கொடுத்துருக்காங்க. மிக சிறப்பாக 6 முறை கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு வைபவமாக வேலுக்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு பூஜையும் பண்ணி பக்தர்களை அத்தனை பேரையும் பரவசப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்னுடைய பார்வையில் இது ஒவ்வொரு நகரத்துக்கும் இல்லை ஒவ்வொரு கிராமத்துக்கும் செல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. முருகனை இந்த கலியுகத்தில் நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் தீர்றதுக்கு வழிபடணுன்ற இந்த நல்ல கருத்தோட இந்த நிகழ்வு ஒவ்வொரு இல்லத்துக்கும் செல்லணும். ஒவ்வொரு கிராமமாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் இளைஞர்கள் நிறைய பங்கெடுத்ததை இன்றைக்கி நான் பார்த்தேன். அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக இது வளர்ந்துக்கிட்டு வர்றப்ப ஒவ்வொரு உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது அமைஞ்சதில் எனக்கு பெரிய சந்தோஷம்.